உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஜீவநதி ஜபமயத்தின் மூலம் உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை அறிமுகப்படுத்த போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம இந்த டெய்லரிங்கை பற்றி அநேக புது புதிய டிப்ஸுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்து பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த ஒரு வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம் என்றால், அநேகரிடத்தில் நாங்கள் டெய்லர் மிஷின் சர்வீஸ் செய்கிறோம். அநேகர் வீட்டுக்கு நாங்கள் செல்லும்போது அநேகருடைய குறைகளை தான் இப்பொழுது நாங்கள் சரி செய்வதற்காக இந்த வீடியோ அப்லோட் செய்திருக்கிறோம். எப்படி என்றால், நாங்கள் மிஷினில் உட்காந்தாவே எங்களுக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, எங்களுக்கு தைக்கவே விருப்பம் இல்லை, எங்களுக்கு அது தைச்சாவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி மிஷின்களை ஓரம் கட்டிடுறாங்க. மிஷின்களை ஒரு பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது. அப்படி இல்லாமல் எப்படிலாம் நம்ம தைச்சா நம்ம மிஷின்களை ஈஸியாக தைக்கலாம், நல்லா தைக்கலாம், ஜாலியாக தைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, யாருமே சொல்லாத நல்ல டிப்ஸுகளை இதில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து முழுமையாக பார்த்து பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மிஷின் பேர் என்ன? ஜிம்மி மிஷின் இல்லைங்களா? இப்போ இந்த மிஷினுக்கு டேபிள் நம்ம இந்த மிஷினில் தைச்சா எப்படி நமக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும், கால் வலி இல்லாமல் இருக்கலாம். இந்த மிஷினுக்குள்ளே இதை பாருங்கள், இதுக்கு இந்த அளவுக்கு டேபிள் இருக்கும். நான் உட்காந்துருக்கேன், என் கால் பாருங்கள் சமமாக படிஞ்சு இருக்குது. இந்த கால் பாருங்கள் அழகாக 2 காலும் இப்படி நான் அப்படி எடுத்துக்கிட்டு இல்லை. என் கால் இங்கே இந்த 2 கால் வைக்கும்போது நார்மலான உயரத்துக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான உயரம். இந்த மிஷினுக்கு இந்த டேபிளுக்கும் என்னோடய ஹைட்டுக்கும் இந்த உயரம் சரியான உயரம். சரி, இப்போது என்னுடைய உயரம் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், இப்போ இந்த மிஷின் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க இந்த மிஷினில் ஒரு கம்பெனியில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணலாம், லிஃப்ட் பண்ணிக்கலாம். கழட்டிட்டோம்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டும் போது இதை நம்ம உயரமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இதை இன்னும் கூட உயரம் கம்மியாக கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஸ்டூலுக்கு ஏற்ற உயரத்தில் நம்ம உட்காந்து நமக்கு இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஸ்டூலில் உட்காரும்போது நம்மளுடைய பாதங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலுங்க கரெக்டாக சமமாக இருக்கணும். அதுக்கு இந்த மிஷினை உயரமாகவும் நம்ம வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். இதுதான் சரியான அளவு. கரெக்டாக இந்த மிஷின் இருக்குது. நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூலை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மிஷினை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். நார்மலான மிஷினில் உஷா மெரிட் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த உஷா மெரிட்டில் அந்த மிஷின்ஸில் இந்த ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜிக்கி இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய மிஷினில் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம குறைச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு ஒரு மிஷினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த மிஷின் பேர் ஜிக்கி. பாருங்கள், இந்த டேபிளில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த பாதம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், இது எட்டலை. இந்த ஸ்டூலுக்கும் எனக்கு இந்த பாதத்துக்கும் என்னோடய ஹைட்டுக்கு இது உயரமாக இல்லை, சமமாக இப்படி போய் என்னால் வைக்க முடியல. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூலில் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இப்படி நான் உட்கார வேண்டியதாக இருக்குது. அது ஒரு தவறானது. ஏன்னா இப்போ நம்ம இப்படி இழுத்து உட்காரும்போது பேக்கு நம்ம அசைவு கொடுக்கும், முதுகு வலி. இப்போ இது நமக்கு இந்த ஒயர் இல்லாததுனால இந்த மிஷினில் நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்படி எனக்கு எட்டாததுனால கீழே இந்த ஃபுட்டு பாருங்கள், இந்த சமமாக அந்த ஃபுட்டு அதில் வைக்க முடியல. ஏன்னா என் ஒயர் அது பத்தலை. இது ரொம்ப கீழே இருக்குது. மிஷின் இந்த ஸ்டூல் இந்த ஸ்டூல் உயரமாக இருக்குது, மிஷின் கீழே. இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த பட்டன் பாருங்கள், இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்க இந்த பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டேபிளை கொஞ்சம் உயரம் தூக்கிக்கலாம். ஒயரை நம்ம தூக்கும்போது நமக்கு இந்த ஸ்டூல் கேட்ட உயரமாக இதை நம்ம இப்படி கொண்டு வர முடியும். இதில் அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கீங்களா, உஷா மிஷின், மெரிட் மிஷின், அதில் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ அது நமக்கு மாற்றம் வேணும்னா நம்மளுடைய ஸ்டூலுடைய உயரம் மாறினாதான் நம்மளோட இடுப்பினுடைய உயரம், நமக்கு இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இல்லாமல் இருக்கும். இதில் இருக்கிற இந்த மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் உஷா மிஷின், மெரிட் மிஷின், ஷிங்கர் பிரதர் இந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் வாங்கும்போது கட்டாயம் உங்கள் உயரத்துக்கேற்ற
அளவுள்ள அந்த ஸ்டூலை நீங்கள் பயன்படுத்துங்க. அது பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இடுப்பு வலி, கை வலி, கால் வலி வராது. உங்களால் மிஷின் தைக்கும்போது ஸ்மூத்தாக தைக்க முடியும், ஈஸியாக தைக்க முடியும், நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு தைக்கிற கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. அந்த உங்களுக்கு இடுப்பு வலி காரணமாக இருக்கிறது இந்த ஸ்டூல். இதை செக் பண்ணுங்கள். உங்கள் உயரத்துக்கு ஏற்ற ஸ்டூலாக இருக்க செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு இந்த ஸ்டூல் உயரமாக இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும், இது எப்படி சரி பண்ண நமக்கு இந்த ஸ்டூலுக்கு இந்த மிஷின் மேட்ச் ஆகும் அப்படின்னும்போது கட்டை இருக்கு இல்லைங்களா, நம்ம அழகாக இந்த வாஷிங் மிஷின் கீழே வைப்போம், அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு கீழே, அந்த மாதிரி 4 சதுரமான கட்டைகளை எடுத்து ஒரே அளவுள்ள கட்டைகளை எடுத்து ஆச்சர் கையில் கொடுத்தீங்கன்னா குழி போட்டு கொடுப்பாங்க. அப்போ 4 மூலையிலையும் அழகாக அந்த கட்டையை வச்சுட்டிங்கன்னா அப்போது இந்த மிஷினோட உயரம் உங்களுக்கு உயரமாகிடும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மிஷினில் ஜிக்கி மிஷினில் பார்த்தோம், அதில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை உயர்த்திட்டோம், ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இதை நம்ம உயர்த்தணுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. கட்டைகளில் 4 கட்டையும் சமமான அளவு உள்ள கட்டைகளில் நடுவில் ஹோல்ஸ் போட்டு ஆச்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ரவுண்ட் ஓட்டை பண்ணி கொடுத்துருவாங்க. அது மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த மிஷின் இந்த ஸ்டூலுக்கு ஏற்ற உயரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கழுவி தள்ளினாலோ வீடு சுத்தம் பண்ணாலோ பராமரித்தாலோ இந்த மிஷின் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீலெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், சீக்கிரம் உங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு பயன்பாடு, இது ஸ்டூலுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம துணிகளை தைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, உங்களுக்கு மிஷினை நல்லா பராமரிக்கணும், துடைக்கணும், ஆயில் போடணும். இது ரெகுலராக எல்லோரும் என்ன நினச்சிடறாங்க, துடைச்சிட்டு ஆயில் போட்ட மிஷினை நான் நல்லா பராமரிச்சிட்டேன், நல்லா இருக்குது மிஷினு அப்படின்னு வெளிப்புற தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணணும். அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மிஷினை கட்டாயம் சர்வீஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் கடையில் கொடுத்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் 500 நம்ம கேட்பாங்க, பரவாயில்ல, நீங்கள் அப்படி கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஷினை 30 வருஷம் 40 வருஷம் மெயின்டைன் பண்ண உங்களால் முடியும். கட்டாயமாக இந்த மிஷின் உங்களுக்கு 30 வருஷம் இதே அளவில் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் விடுறோமே, நாங்கள் துடைக்கிறோமே, அது போதாதுன்னு கட்டாயம் அது போதாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இருக்க பாகங்கள் நிறைய நீங்கள் விடுற எண்ணெய்களை அப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு கால நேரம் வரும்போது அப்படியே அது செக்கு மாதிரி அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். நீங்கள் செக்கிலெல்லாம் போய் பார்த்தீங்க பிசு பிசுப்புன்னு ஒரு பிசின் தன்மை இருக்கும், அங்கங்கே நிறைய பிசின் தன்மை இருக்கும். ரெண்டாவது நம்ம தைக்கிறதுனால நிறைய பொருள்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கும். அது நமக்கு இந்த வெளி தோற்றத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு திருப்பி தைப்போம். நூல் தான் கட்டாது, ஒன்றும் இல்லை, எண்ணெய் போட்டால் நல்லாயிடும். நிறைய பேருடைய ஒரு கருத்து என்னென்னா, எண்ணெய் போட்ட மிஷின் நல்லாயிடும். அது ஒரு பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது கரெக்டானது. மற்றபடிக்கு அது 100% கரெக்டானு கிடையாது. நீங்கள் மேலுக்கு மட்டும் எண்ணெய் போடுறீங்க, உள்ளுக்கு இப்போ நம்ம சும்மா சொல்கிறோம், முகத்துக்கு மட்டும் நம்ம நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்காமல் டிஃபன் சாப்பிடாம லஞ்ச் எடுக்காமல் இருந்தால் பாடி எப்படியா இருக்கும், வீக்காக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாளடைவில் நம்மளோட உடல் எந்த அளவுக்கு வீக் அடையுதோ அதாவது இந்த மிஷினுடைய பாடிக்கு சில உள்பாகங்களில் இருக்குது, அது வெளியில் நமக்கு வராது. அங்கங்கே இருக்கிற ஓட்டைங்களை எண்ணெய் விடுங்க, அது போதாது. அது சும்மா தற்சமயத்துக்கு அந்த 1 வாரம் 1 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மிஷின் அழகாக தைக்கும், நல்லா தைக்கும், ஸ்மூத்தாக தைக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி கால் வலி வரவே வராது. உங்களுக்கு கால் வலி இடுப்பு வலி வர காரணம் உங்களுடைய நீங்கள் மிஷினை சர்வீஸ் பண்ணாததுனால தான், சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால தான். அது வீண் செலவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ஒரு நல்லது. அது இன்னும் உங்களை பாதுகாக்கும், உங்களோட உடலையும் பாதுகாக்கும். உங்களுக்கு இன்னும் நீங்கள் அதை வைக்கும்போது இன்னும் 30-40 வருஷத்துக்கு இந்த மிஷின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சீக்கிரம் இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கோடு நீங்கள் தைச்சிடுவீங்க. தைக்கும்போது ஸ்மூத்தாக போகும், தைக்கிற கஷ்டமே தெரியாது. குறுகலான நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம், அதிகமான நேரம் எடுக்காது. ஷார்ட் டைமில் சீக்கிரம் குயிக்காக நல்லா தைச்சிடலாம். இன்னும் இதை பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். பாருங்கள், இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டூல் இரும்பு ஸ்டூலை பயன்படுத்துவாங்க. அது மிக மிக தவறானது.
அப்போ பயன்படுத்தும் போது என்ன ஆகும், இந்த மோட்ரு போட்டுட்டு இந்த இரும்பு மிஷினில் உட்காந்து தைப்பாங்க. சில நேரங்களில் இந்த மோட்ரு வந்து நமக்கு ஷாக் அடிக்கும், சின்னதாக லைட்டாக ஒரு கிரிக்கின் ஷாக் அடிக்கும். அப்போ ஷாக் அடிக்கும்போது அது உங்களுக்கு இரும்பு மிஷின்ன்றதுனால அந்த ஷாக் வந்து உங்கள் உடலில் பாதிப்பை உண்டாகும். இரும்பு ஸ்டூலையும் நம்ம தவிர்க்கணும், சேரை தவிர்க்கணும், இரும்பு ஸ்டூலை தவிர்க்கணும். ரெண்டாவது இந்த உயரமான உங்கள் உயரத்தினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்கிற இந்த ஸ்டூல்களையும் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அப்போ சரியான முறை என்ன, உங்கள் உயரத்துக்கு ஏற்ற ஸ்டூலை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி மிஷின் முன்னாடி நீங்கள் உட்காரணும். உட்காந்துட்டு 2 பாதமும் அந்த பெடல் மேலே நீங்கள் வைக்கும்போது சமமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அந்த இதை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் எந்த வழி இல்லாமல் பீஸ்ஃபுல்லோட நல்லா நீங்கள் தைக்க முடியும், ஜாலியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு மிஷின் தைக்கிறதுக்கே தெரியவே தெரியாது. இந்த ஸ்டூலே உங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருள். அதனால இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நம்ம ஜிம்மி மிஷினு ஜாக் மிஷினை பற்றி பார்த்தோம். அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, டேபிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷினுடைய டேபிளை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே 2 போல்ட் நெட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேபிளை உயர்த்த முடியும்னு நம்ம பார்த்தோம். இப்போ இது எல்லார் வீட்லேயும் இது நார்மலான மிஷின். இதை உயர்த்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எல்லா கடைகள்லையும் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரும் இந்த உயரத்தின் அளவு பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் எல்லாருடைய மிஷின்லையும் இருக்கும். இப்போ நான் இங்கே உட்கார்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேபிளுக்கும் இந்த மிஷினுக்கும் உட்காரும்போது என்னுடைய பாதம் பாருங்கள் மிஷினில் போய் படியல. இந்த பாதம் எப்படி இருக்குது பாருங்கள், பாதம் தனியாகவும் அந்த பெடல் நம்ம பண்ணுற இந்த ஃபுட்டு தனியாகவும் இருக்குது. இப்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இதுதான் ரைட். அப்போ நம்மளுடைய இந்த ஸ்டூலில் நம்ம இங்கே உட்காந்து தைக்கும்போது என் கால் பாருங்கள் படவே இல்லை பாருங்கள், கால் பாருங்கள், கால் எங்கேயாவது படுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது எட்டலைன்றதுனால இந்த ஸ்டூலை இழுத்து வச்சு இப்படி நம்ம தைக்கும்போது பாடி ஃபுல்லாக ஷேக் ஆகும், பெண்ட் ஆகும். பாடி ஃபுல்லாக பெண்ட் ஆகும்போது பேக் பெயின், முட்டி வலி, பாத வலி, கால் வலி ஏற்படும். நிறைய நேரம் நம்மளால தைக்க முடியாது, டென்ஷனாக ஆகிடும். ஏன்னா அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டூலுடைய அமைப்பும் இல்லை, நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூலுடைய ஒயரும் இல்லை. ஏன்னா நம்ம ஒயரும் கம்மியாக இருக்கிறோம், ஸ்டூல் அதிகமாக. அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம், ஒன்று இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒயரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை விட ஒரு சின்ன ஸ்டூலாக வாங்கி போட்டு நம்ம இப்படி உட்காரும்போது நம்மளுக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா பாதம் சமமாக இந்த ஃபுட்டில் உட்காரணும். இதுதான் கரெக்ட். அதுக்கேற்ற மிஷினு உங்கள் உயரத்துக்கு ஏற்ற மிஷினு வாங்குறது தான் கரெக்ட். இல்லை மேடம் எங்கள் வீட்டில் ஸ்டூல் இருக்குது, இதுக்கு மேலே போய் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு எங்களால் முடியல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெஸ்ட் சாய்ஸ் இருக்குது. நம்ம வுட்டு கடையில் போனீங்கன்னா கதவுலாம் செய்கிறாங்க, ஜன்னல்லாம் செய்கிறாங்க. அந்த ஆச்சரிக்கிட்ட சொல்லும்போது பாருங்கள், நாங்கள் சொன்னோம் ஸ்கொயராக அழகாக பண்ணி அவங்களே இந்த ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது மாதிரி ஒரு 4 பீஸ் வாங்கிக்கோங்க, ஒரு சமமான அளவாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டூல் உயரமாக இருக்கிறதுனால, இது பள்ளமாக இருக்கிறதுனால இதை நம்ம உயர்த்த போகிறோம். இதை உயர்த்தி நம்ம வைக்கும்போது தான் நம்மளுடைய பாதங்கள் அந்த நம்ம பெடல் பண்ணும்போது சமமாக இப்படி இருக்கும். அதுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஆச்சாரி கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. போய் நின்னிங்கனாலும் அவங்களே எல்லாம் மிஷின் வச்சுருப்பாங்க, டக்கு இதுக்குன்னு கட் பண்ண வேண்டியதே இல்லை. அவங்க துண்டுங்களே இருக்கும், அந்த துண்டுங்களில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி நம்ம உயரமாக்கலாம் அப்படின்னு இப்போ பாருங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த வீலுக்கு அடியில் வைக்கணும். இதை தூக்கிட்டு இதை இப்படி வச்சிடணும். இதே மாதிரி 4 பார்ப்போம். இதை வச்சுட்டு நான் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கட் பண்ணேன்னா தூக்க முடியும், வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ எப்படி நம்மளோட உடல் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூல் இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படி இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம்.
மிஷின் இருக்குது, மிஷின் டேபிள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூல் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டூலில் உட்காந்து இந்த பாதத்தை இந்த பெடலில் வைக்கணும். பெடலை பாருங்கள், பெடல் எட்டுதான்னு பாருங்கள். இந்த ஸ்டூலில் இந்த பாதம் போய் என்ன பண்ணல, படவே இல்லை. நமக்கு எப்படி இருக்கணும், இப்படி சமமாக இருக்கணும். அப்போது எது உயரமாக இருக்குது, நம்மளுடைய ஸ்டூலுடைய உயரம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்டூலுடைய உயரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாதம் போய் நமக்கு என்ன ஆகலை, அங்கே பாருங்கள் போய் உட்காரல. பாதத்தை காட்டுங்க, பாதம் எங்களை காட்டுங்க. பாதம் பாருங்கள், இந்த மிஷினில் டச்சே ஆகலை. அப்படி வாங்க, பாதம் பாருங்கள், பாதம் டச்சே ஆகலை இல்லைங்களா, பெடலில் டச் ஆகலை. அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடி இப்படி வந்து இறங்கி, நம்ம ஸ்டூலை விட்டு முன்னாடி இறங்கி வந்து நம்ம இப்படி பெடல் பண்ணணும். அப்போ பெடல் பண்ணும்போது நமக்கு இந்த மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி அதிகமாகவும் தானாகவே வந்துடும். அப்போ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போது நம்ம இந்த ஹார்ட்வேர் போனீங்கன்னா, கதவு ஜன்னல்லாம் செய்கிற இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கட்டைங்க, வேஸ்ட்டு கட்டைங்க, துண்டு கட்டைங்க இருக்கும். அந்த கட்டைங்களில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கொடுங்க. அப்படின்னா 4 துண்டுகள் ஒரே சமமான அளவில் 4 துண்டுகள் எடுத்து 4 கட்டைகள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க ஓட்டை போட்டு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வேஸ்டேஜ் விட்டுங்க தான். கட்டாயம் உங்களுக்கு அவங்க அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு 50 ருபீஸோ அது உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி இந்த கொடுக்குற இந்த ஹோல்ஸ் இருக்கிற கட்டையை இந்த மிஷினுடைய 4 பாகத்தின் முனையிலும் நம்ம வைக்கும்போது இந்த ஸ்டூலினுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷினுடைய உயரமாகிடும். நம்ம ஜிம்மி மிஷின் பார்த்தோம், ஜாக் மிஷின் பார்த்தோம். அதில் அந்த அளவை நம்ம அந்த மிஷினோட உயரத்தை அதிகப்படுத்தணும்னு அவங்களும் இங்கே நெட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸ்டூல் உயரமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போல்ட் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிளை தூக்கும்போது மிஷின் அவங்க செஸ்டினுடைய உயரத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினை அவங்க உயர்த்திக்கிட்டாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற மிஷினு ஒரே அளவான மிஷின், இதை நம்ம உயர்த்தவே முடியாது. அப்போ நம்ம உயர்த்தி நம்ம இந்த உயரமாக கொண்டு வரணும்னா இந்த ஒரே ஒரு வழிகள் தான் உண்டு. இப்போ நம்மளுடைய ஸ்டூலை மாற்றணும். நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூலை மாற்றணும். இல்லை மேடம், எங்களால் இவ்வளோ திருப்பி இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிங்களா, ஸ்டூல் மாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் கதவுலாம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 4 கட்டையில் ஒரு ஓட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு கட்டாயம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 50 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இது கொடுத்தீங்கன்னா அவங்க இலவச தேவையில்லாத கட்டைங்களை இந்த மாதிரி போட்டு இல்லை ஓட்டை போட்டு கொடுப்பாங்க. இதை 4 பக்கமும் தூக்கி வைக்கணும். அப்போ 4 பக்கம் தூக்கி வைக்கும்போது இந்த ஸ்டூலோட உயரத்துக்கு இந்த மிஷினும் உயர்வாயிடும். நம்ம பாதம் அழகாக அந்த பெடலில் அப்படியே ஃப்ளாட்டாக உட்காரும். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்ட பாருங்கள். அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரமாக நமக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. இப்போ தைச்சி பார்ப்போமா, நமக்கு எப்படி இருக்குது, நம்ம ஃபுட்டை வச்சு பார்ப்போமா, மிஷினில் பார்க்கலாம். இது பண்ணுங்க. குட். இப்போ அதே ஸ்டூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே ஸ்டூலில் இப்போ நான் உட்காருப்பேன். இப்போ என் ஃபுட்டை பாருங்கள், என் பாதத்தை பாருங்கள், என் காலை பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக படிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்படி நம்ம மெரிக்கும்போது ஜஸ்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நமக்கு முன்னாடி ஸ்டூலை விட்டு இப்படி முன்னாடி இழுத்து போட்டு அப்படியே தைக்க வேண்டியதே இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அழகாக மிஷினை நம்ம உயர்த்திட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மிஷினுடைய அளவு இருக்கும்போது மட்டும்தான் இடுப்பு வலியோ கால் வலியோ மூட்டு வலியோ வராது. ஒன்று மிஷினோட உயர்த்துங்க. இல்லையா இந்த டேபிள் இருந்துட்டு போட்டு மேடம், நாங்கள் அழகாக எங்கள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு டேபிளை வாங்கி பயன்படுத்திக்கிறோம். அது உங்கள் சாய்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்றைக்கி ஒரு நல்ல தகவலோடு
உங்களை சந்திச்சேன்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை, இந்த சேரில் கட்டாயம் பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் சேரு, இரும்பு ஸ்டூலு அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தவே கூடாது. அது உங்களோட உடலை பேக் பெயின் வந்து பின் விளைவுகள் பயங்கரமாக அது பாதிப்பை உண்டாக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வயசான காலத்தில் இப்படி சாய்ஞ்சிக்கிட்டு தான் அதை நீங்கள் தைப்பீங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு உங்களோட உடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. பாருங்கள் பேக் முதுகு பேக்கில் வரும். இப்படி எட்டி குஞ்சு வச்சு தைக்கும்போது பேக் பெயின் கட்டாயம். இது ராங் தையல் மிஷின் தைக்கணும்னா இந்த சேர் போட்டு உட்காந்து தைக்கிறது ராங். ஸ்டூலு சரி உங்கள் உடலுக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவு இருக்கணும். 3வது இரும்பு ஸ்டூல் பயன்படுத்தவே கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடல் பாதுகாக்கப்படும். மிஷின் நல்லா இருந்தாலும் நீங்கள் எனக்கு வேகமாக தைக்கணும், என்னால் முடியலைன்னு இந்த சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணிங்கன்னா ஈஸியாக மிஷின் தைக்கலாம், நல்லா தைக்கலாம், நல்லா பராமரிக்கணும். 2வது மிஷினை நல்லா துடைக்கணும், ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் முடி இருக்கும், நூல் இருக்கும், சிக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து தைக்கும்போது இறுக பிடிக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஸ்மூத்தாக தைக்கும். அப்போ சில பேர் நினைக்கிறாங்க, ஆயில் விட்டுட்டு தொடச்சிட்ட மிஷினை நான் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா சுத்தபத்தமாக நல்லா வச்சுருக்கேன், மிஷின் நல்லா இருக்குது மேடம், ஆனாலும் இழுக்குது, டைட்டாக இருக்குது, ஊசு உடையுது, இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இது ஆயில் சென்டரில் கொடுத்து மிஷின் கடையில் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை க்ளீனாக கம்ப்ளீட்டாக அவங்கள சர்வீஸ் பண்ண சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 500-600 தான் கேட்பாங்க. ஒரு முறை தான் உங்களுக்கு அவ்வளோ ஆகும், ஒரு வருஷமும் அவ்வளோ ஆகும். ஃபஸ்ட்டு வருஷம் அவ்வளோ ஆகும். ஏன்னா நீங்கள் நிறைய வருஷம் அது வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதை கொடுக்கும்போது அது நிறைய தேய்மானங்கள் இருக்கும், உடஞ்சி போயிருக்கும், பல பாகங்கள் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த எண்ணெய் விட்டு விட்டு செக்கில் போய் பாருங்களேன், ஒரு மாதிரி பிசுனி தன்மை இருக்கும், பிசுன்னு இருக்கும். அந்த பிசுப்பில் அது போய் உக்காண்டிருக்கும். அவங்க கழட்டி எடுத்தால் கூட அதை வரவே வராது. அந்த கழட்டி அந்த மிஷின் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதனுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். இப்போ நாங்கள் ரெகுலராக இந்த மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அது கழட்டி எடுத்தாலும் வராது. அப்போ அவங்க தட்டி எடுக்கும்போது உடையும், நிறைய நமக்கு நஷ்டங்கள் உண்டாக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தைச்சா கூட தெரியலைன்னா இந்த மிஷின் எப்போ பார் ஃபால்ட்டாக இருக்குது, இது கொடுத்துட்டு ஜாக் மிஷின் வாங்கலாம், ஜிம்மி வாங்கலான்னுட்டு 20-25,000 மிஷினை வாங்க ரெடியாக இருப்போம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 500-600 கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை நல்ல விதமாக பராமரிக்கணும்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது. அதை நீங்கள் இதை பராமரிச்சிங்கனாவே இதே மிஷின், சாதாரண மிஷின், சின்ன மிஷின், உங்கள்கிட்ட என்ன மிஷினாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணி நல்லா பராமரிச்சுக்கிட்டாவே 30 வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எங்ககிட்ட லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து ஒரு மிஷின் சர்வீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சர்வீஸ்க்காக அந்த மிஷின் எல்லாம் நாங்கள் ஃபால்ட்டெல்லாம் கழட்டி பார்த்தோம். மேடம் நாங்கள் என்னெல்லாம் விட்டு நல்லா நாங்கள் தொடச்சிடுவோம், நல்லாயிருக்கும். சரிங்கம்மா, ஆனால் அந்த மிஷினை நாங்கள் கழட்டி பார்த்தா பல்லியினுடைய எலும்புகள் வந்து இந்த ஒடுக்குன்னு விழுது, முட்டையாக வந்து விழுது, பல்லி முட்டைகள் வந்து விழுது, கற்பாம்பூச்சினுடைய எலும்பு, இந்த பூச்சிகள் தேவையில்லாதது, உள்ளுக்குள்ளே நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் ஆயில் பார்த்திங்கன்னா அந்த சுரண்டி எடுத்தால் கூட வராது. அந்தளவுக்கு அந்த செக்கில் இருக்கிற ஆயில் இந்த மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உங்கள் மிஷினை நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது அதிக செலவுகளை உண்டாக்கும், உங்களுடைய பணங்கள் அதிகமாக விரயமாகும். அதனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி சர்வீஸ், ஃபஸ்ட் டைம் தான் உங்கள் சர்வீஸ்க்கு அதிகமாகும். வருஷம் நீங்கள் கொடுக்கும்போது பொருள்கள் அதிக மாற்றமாக இருக்காது, சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிஷின் உங்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாமல் அது உங்களுக்கு நல்லபடியாக அது உங்களுக்கு நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை நல்லா பார்த்துக்கும். 2வது ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைச்சு முடித்ததுமே இந்த நூலை கட்டாயமாக மிஷின்லேருந்து எடுக்கணும். இது யாருமே முக்கால்வாசி பேர் சொல்கிறதும் கிடையாது, செய்கிறதும் கிடையாது. நிறைய நம்மளுடைய மிஷினுக்கு டைட் ஆகிறதுக்கு, ஃபால்ட் வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு நூல். நம்ம தைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி போட்டு அந்த டேபிளை போட்டு மூடிட்டு போயிட்டே இருக்கும். குழந்தைங்களோ யாரும் இப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி இல்லை நம்ம கையே தெரியா இருக்காது. இப்படி இருக்கும்போது இந்த நூல் போய் ஊசியில் இருக்க அந்த நூல்
போய் சுற்றிக்கிட்டு ஊசி உடையும், ஊசி பெண்டாகும், ஷட்டில் பாட்டில் போய் சிக்கிக்கும். நிறைய செலவுகளை உண்டாகும். உங்கள் மிஷின் பாதுகாப்பாக இருக்கணும்னா மிஷின் இருக்கிற நூலை ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டாவது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸை போட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். எந்த பாதிப்பும் உங்கள் மிஷினுக்கு வராது. இதெல்லாம் ஏன் செய்யணும்? இடுப்பு வலி, கை வலி வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செய்தால் தான் உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது, இது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன், சாரி. பாருங்கள், இந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு வேண்டாதவங்க யாராவது இருப்பாங்க, சும்மா இந்த பொண்ணு நல்லா தைக்கிறா, ஏதாச்சும் பண்ணி விட்டுடணும், கொலைப்படி பண்ணி விட்டுடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கே தெரியாது நல்லா தானே இருந்ததுன்னு. பார்த்தீங்கன்னா இதில் இப்படி சுற்றி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இதில் நூல் போய் செட்டில் பாட்டிலெல்லாம் சிக்கிக்கிட்டு இப்போ நிறைய செலவிச்சு அந்த நேரம் கரெக்டாக நீங்கள் தைக்கணும்னு நினைக்கிற நேரம் அது தைக்க விடாமல் நின்று போயிடும். இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த நூலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை போட்டு சேஃப்டியாக வச்சுடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனக்கு இந்த பாக்ஸ் வாங்க கூட என்னால் முடியலைங்க மேடம், என்கிட்ட இல்லை, இப்போ இதுக்கெல்லாம் என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன்ஸ் நமக்கு எல்லா வீட்டில் இருக்குது இல்லைங்களா? பிஸ்கெட் பாக்ஸு, சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் கடைக்கு போனால் கிடைக்கும். அதை கூட வாங்கிடுங்க. இதில் எதுனாலும் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தோணுதோ செய்யுங்க. 25,000 ரூபாய் கொடுத்து நம்ம பெரிய பொருள் வாங்கி நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். அது நம்மளுடைய மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதிலும் நம்ம நல்லா பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நான் குறை சொல்லலை. இருக்கிறவங்க ஓகே, நம்மளால் முடியல என்பது கடன் வாங்கி வட்டி வாங்கி அப்படி இல்லை அதை நம்ம பண்ணணும்னா அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களுடைய விருப்பம். இதிலும் நீங்கள் நல்லா செய்யலாம். அதுதான் எங்களுடைய கருத்து. உடல் வலி இருக்காது, எந்த வலி இருக்காது, வயிற்று வலி இருக்காது, நிறைய செலவுகளை தவிர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சொல்லிடாத இந்த குறிப்புகள், சின்ன சின்ன குறிப்புகள் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிலெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு முறை அனலைஸ் பண்ணி சரி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு காரியம் தான் எங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ப்ளவுஸ்லாம் நாங்கள் நல்ல நல்ல முறையில் இன்னும் யாருமே சொல்லாத டிப்ஸுகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போம். இந்த டேபிள் டிப்ஸ் கூட உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது தோணி இருக்காது. இப்போ உங்களுக்கும் அது தோணி இருக்காது. ஏன் எனக்கு இடுப்பு வலிக்குது, ஏன் அந்த மிஷினில் உட்காந்தாவே இடுப்பு வலி, கை வலி, கால், அதனால மிஷினை பார்த்தாவே வெறுப்பாங்க. மிஷினே தைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மிஷின் மேலேயே குறை சொல்லுவாங்க, மிஷினே சரியாக தைக்கல. ஆனால் நம்ம இந்த சின்ன சின்ன பராமரிப்புகளை நம்ம சரியாக பராமரிச்சுட்டோம்னா வாரத்துக்கு எண்ணெய் போட்டு அழகாக மிஷினை துடைச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் சர்வீஸ் கொடுத்துட்டு நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 6 அடியா 6 அடிக்கு ஏற்ற ஸ்டூல், 5 அடியா 5 அடிக்கு ஏற்ற ஸ்டூல், 4 அடியா 5 அடி, உங்கள் பாதம் அந்த ஃபுட்டு அதில் படணும், சமமாக படணும். அது கணக்கு. அது உங்களுக்கும் உங்கள் மிஷினுக்கும் உங்கள் உயரத்துக்கும் உள்ள கணக்கு. அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஜாலியாக தைப்பீங்க. தைக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. டென்ஷன் இல்லாமல் தைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ பேர் சொன்னதை ட்ரை பண்ணுறீங்களே, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலியாக தைப்பீங்க, ஹாப்பியாக தைப்பீங்க, நிறைய தைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கால் எட்டாமல் ஒரு மாதிரி கில்ட்டியாக நீங்கள் தைக்கும்போது வெறுப்பாக இருக்கும். உங்களால் அதிகமாக தைக்கக்கூட முடியாது. ஒரு மெட்டீரியலை 2-3 நாளைக்கு தைப்பீங்க. ஆனால் இப்படி தைக்கும்போது நிறைய துணிங்களை கடன்னு தைச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல வீடியோடு. வாழ்த்துக்கள்.